நாங்கள் மின்சாரம் இல்லாத காலத்தில் பைப் இல்லாத காலத்தில் 3 மணிக்கு முழிட்டு வந்து இங்கே பிடிச்சி இவ்வளவு 5-6 பெட்டா மிக்ஸில் கொண்டு இந்த ஊரை வளைச்ச அந்த நேரம் இருந்த சமய ஈடுபாடு ஏன் இப்போ எல்லாம் போயிட்டு நான் இப்போ கவலைப்பட்டேன். இப்போ நாங்கள் எல்லாம் இது செய்கிற நேரம் எங்களோட பெற்றார்கள் எங்களுக்கு ஊக்கம் இல்லை, நாங்கள் இளைஞர்கள் ஊக்கமாக இருந்தோம். அதே போல் எங்களுக்கு இரவே நேரத்திலேயோ விடிய சாமத்திலேயோ வார அந்த பெண்பிள பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம். குண்டலங்கள் பாடி கசித்தன்பால் ஓதாடி பூமுலை பொன்னோ. வணக்கம், நான் உங்களிங்க. என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க மாட்டேங்க. இந்த வீடியோ வளமையாக நாங்கள் செய்கிற மாதிரி சமையல் வீடியோ இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ திருவெண்பா பூசை நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன அந்த பானை வைக்கிற பூசை எங்களோட பெரிய பூசை செய்கிறதுக்காக நாங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் நிறைய சாமான்லாம் வாங்கியிருந்தாங்க. இதுக்கு முதல் போன வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு பூசை எல்லாம் ஒரு பக்தி பூர்வமாக இருந்தது. நிறைய வேலை எங்களுக்கு சொல்லப்போனால் சொல்கிறேன், வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருந்தது, அவ்வளோ வேலை. பிரசாதங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால் நாங்கள் அதிகமாக செஞ்சு போனாங்க. எப்படியும் விடிச்சாவும் காலையில் 1 மணிக்கு எடுத்த வேலை அடுத்த நாள் 1 மணிக்கு தான் எல்லாமே முடிஞ்சது. தீர்த்தமாட போன அனுபவம் சொல்லக்குள்ள வளமையாக எங்களோட ஊரில் இருக்கிறவங்க ஆற்றுல போய் தான் தீர்த்தமாடுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே சந்தோஷமாக போய் தீர்த்தமெல்லாம் ஆடி எல்லாமே முடிஞ்சு அடுத்தது என்ன சொன்னால் இப்போ திருவெண்பான்னு சொல்லக்குள்ள இப்போ உங்களோட ஊர்களையும் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இப்போ உங்களோட ஊர்களையும் எப்படி அதை தீர்த்தமாடுறாங்க, எப்படி அந்த பொன்னிஞ்சல் ஆடுறதுலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ எங்களோட ஊரில் இருக்கிறது பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குமென்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அதிகமாக பேசிக்கொண்டே போகாமல் வீடியோக்குள்ளேயே போனோம்னா அதை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம்.
திரௌபதி அம்மன் கோயில் பழைய காலத்திலிருந்து இதில் வரலாறை பற்றி சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்போம். இவனுக்குரிய ஒரு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விரதம் என்ன திருவெண்பாகன்னு சொல்கிறது ஃபுல்லாக ஒரு வீட்டில் விளக்கம் ஒன்று தாங்களே எங்களுக்கு. என்ன இப்போ திருவெம்பாவை உண்மையாக வந்து சிவனுக்குரிய இதண்டாலும் பாவனோன் பண்ணு தான் அதை சொல்கிறேன். திருமணம் முடியாத கன்னி பெண்கள் தான் இதில் முதலாவது ஈடுபட வேணும். முக்கியமாக அவங்க இந்த 10 நாள் நோன்பு இருந்து காலையில் வழிபாடு செய்து 10ஆம் நாள் ஆருத்ரா தரிசனம் கண்டு தீர்த்தமாடுறது தான் மார்கழி நீர் ஆடையில் ரொம்பவாயன்றதான் ஆடுறதான் உண்மையான முறை. அப்போ எனக்கு தெரியாத காலத்தில் இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் என்னுடைய பாட்டன் வினாசி தம்பி உடையார்ன்றது பலகாமத்தில் உடையாராக இருந்தவர். வினாசி தம்பி உடையார் அவர் வந்து இந்த மயிலாத்தையிற குடியைச் சேர்ந்த தலைவர். அவர் அந்த நேரத்து தலைவர். அவர் பரம்பரை தான் இதை செய்து வந்தது. அப்போ அவருடைய பரம்பரையில் மயிலாத்தையிற இதில் 4 தாய் பிள்ளைகள் அதை வகுத்துவார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 4 தாய் பிள்ளைகள் மயிலி ஹத்தரண்டு சொல்கிறது மயிலாத்தையிற குடும்பத்தை சேர்ந்தாக்களை தான் மயிலி ஹத்தரண்டு. இப்போ ஹத்தரண்டு பேர் சொல்கிறோம். குடும்பத்து பேர் ஒரு 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 தொகுதி மக்கள் வேளாளரில் ஒரு தொகுதி வைத்தியனார் குடியை சேர்ந்த ஒரு பகுதியினர் தான் மயிலி ஹத்தரண்டு சொல்கிறார்கள் மயிலாத்தையிற பிள்ளைகள். அந்த 4 தாய்களை சேர்ந்தாக்கள் தான் இந்த திருவெம்பாவையை இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் நடத்தி வந்தது. 10 நாள் திருவிழாவும் 10 தாய் பேர் பகிர்ந்து பூசை கட்டுவாங்க காலையில். அப்போ இந்த மின்சாரங்கள் இல்லாத காலத்திலேயே பெட்ரமிக்ஸ் ஒளியில் அதுகள் நடந்து வந்தது. எனக்கு தெரிந்து என்னுடைய தந்தையா கிருஷ்ண பிள்ளையும் அவருடைய சகோதரன் ஆறுமுகம் வைத்தியரும் இதை தொடர்ச்சியாக அவங்க தலைமை தாங்கி செய்து வந்தவங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட 4 வயதிலிருந்து எங்களோட வீட்டிலான் இதுக்குரிய ஆயத்த பூசைகள் எல்லாம் வீட்டான் நடக்கிறது. 4 வயதிலிருந்து நான் ஆலய ஈடுபாடுகள் கூட. அப்போ எங்களோட வீட்டு பூசை மாதிரி தான் நான் நினைச்சு கொள்கிறேன் முதல். என்னோட அப்பா அதில் கூட ஈடுபாடாக இருக்கிற நேரத்தில். அப்போ அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னால் இந்த தீர்த்தத்துக்கு திருவெம்பாவை தீர்த்தத்துக்கு முதல் நாள் நடேசர அபிஷேகம் நடக்கிறது. அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கு தான் நடக்கிறது. அப்போ அது விசேஷமாக செய்கிற. அப்போ அந்த நடேசர அபிஷேகத்துக்குரிய பூசை ஆயத்தங்கள் எல்லாம் எங்களோட வீட்டில் நடக்குமென்னு சொன்னால் ஏற்கனவே 4-5 நாளைக்கு முதலே போய் கொலனி சைட்டுகளில் போய் வாழைக்குலையெல்லாம் வெட்டி வந்து பலாக்கனிகள் முக்கனிகள் எல்லாம் தேடி வந்து வீட்டில் பழுக்க போட்டு வீட்டிலேயே அது கண்டு எங்களோட அப்பா வேளாண்மை செய்கிற நேரமே இந்த பூசை கண்டு வயல் நெல் எடுத்து வச்சு கொள்கிறேன். அப்படின்னு அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கு தீர்த்தத்துக்கு முதல் நாள் இரவு இந்த நடேஸ்வர அபிஷேகம் பெரிய விசேஷமாக நடக்கும். அதுக்குரிய சோடனை பொருள்கள் எல்லாமே எங்களோட வீட்டிலாம் இருந்தது. அப்போ தான் அதெல்லாம் பராமரித்து வந்தவர். ஏடு அந்த திருவெம்பாவை படிக்கிற ஏடு அந்த ஏட்டு பிரதியும் எங்களோட பெரியப்பா பொன்ன பலம் எழுதி அதுவும் இங்கே இருந்தது. ஓலையிலிருந்து அது வினாசி தம்பி உடையார் ஏட்டு பிரதிகள் அதெல்லாம் இருந்தத அதை சார்ந்த சில சமூகம் அதை கையளியாதால் எங்களோட அப்பாவும் ஆர்ம சித்தப்பாவும் குறுக்கமடத்தை சேர்ந்த மயிரியத்தை சேர்ந்த நற்குணாவர மாமா நாராயண பிள்ளையும் போய் அவங்க யாழ்ப்பாணத்தில் போய் இதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி வந்து எங்களோட அப்பா தன்னுடைய தகப்பண்ட துணையோட கொண்டு உஞ்சில் கயிறு நாரில் திரித்து பொண்ணு உஞ்சல் கயிறு அந்த சோடனை பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் எங்களோட வீட்டில் இருந்தால் அதெல்லாம் கொண்டு வரேங்க கொண்டு வந்து. அப்போ கைப்பட்டி கடகமண்டெல்லாம் இப்போ தெரியாது. இப்போ தெரியும் பிள்ளைகளுக்கு 4 ஒரு இந்த கைப்பட்டி அண்டி சொல்கிற 2 மறைக்கான நெல் போடுறது. அதை போல் 4 கைப்பட்டி போடுறதான் கடகம். கடகம் அப்போ கடகத்தில் நாங்கள் வாழைக்காய் கொண்டு வரோங்க. வாழைப்பழம் கொண்டு வர கோயிலுக்கு கடகத்தில் அப்படியெல்லாம் கொண்டு வந்து நான் 4 வயதுலேருந்து எங்கள் அப்பாவோட ஈடுபாடாக இருந்து பிறகு நான் 12 வயதில் இந்து கலாமன்றம் உருவாக்கின நேரத்தில் 12 வயதில் இந்து கலாமன்றம் உருவாக்கினேன். 3 பேர் சேர்த்துட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் உயிரோடு இருக்கோம். நானும் மாயக்குடா பிள்ளையார் ஆலய செயலாளராக இருக்கிற மகாலிங்கமும் இந்த இதில் கடை வச்சிருக்கிற சதாசிவன் நடேச பிள்ளை 3 பேர் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இந்த இந்து கலாமன்றத்தை உருவாக்கின ஸ்தாபகர்களில். அப்போ நாங்கள் இந்து கலாமன்றம் உண்டாக்குனதுக்கு பிறகு அப்போ அறிக்கை இல்லாமல் நாங்கள் இது செஞ்சாங்க. அந்த நேரத்திலேயே திருவெம்பாவையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஓலவெல்லாம் முடிச்சு ஒரு 18 வயதில் வார நேரத்தில்
நாங்கள் பெருசாக அந்த திருவம்பாவை காலையில் 3 மணிக்கு வந்து இங்கே எழுப்பி சுமார் ஒரு 4-5 பெட்ரமெக்ஸ் கொளுத்தி அந்த நிலையில் இப்போ கிட்டத்தட்ட அம்மன் கோயிலில் ஸ்டார்ட் பண்ணால் விஷ்ணு கோயில் அடியில் நிற்கும் அடுத்த லைன் அந்த அளவு இதில் நாங்கள் ஒவ்வொரு பெட்ரமெக்ஸுங்க ஒவ்வொரு ஆள் நின்று அந்த திருவம்பாவை சொல்லி கொடுத்து அந்த 9 நாளும் அழகாக பூசையை செய்து 10ஆம் நாள் இங்கே இருந்தது ஆலயத்தில் முதல் ஏடகம் ஒரு தேர் மாதிரி குட்டி தேர் ஒன்று இருந்தது. அதான் எங்களோட அப்பாக்கள் எல்லாம் வச்சுருந்தவங்க. அதில் தான் இந்த சிவனையும் உண்மையும் வச்சு தீர்த்தமாட கொண்டு போகிறேன். இப்போ அது இங்கே அழிக்கப்பட்டது, அந்த தேர் இல்லை, அதை ஒன்று உருவாக்க வேணும். அப்போ அதை அவங்க சரியாக முறையாக செய்து முதல் இங்கே தீர்த்தமாடி வந்து உடனே பொன்னூஞ்சல் நடக்கல. பொன்னூஞ்சல் ஒரு விசேஷமாக நடந்த இங்கே பொன்னூஞ்சல் ஏன் இரவையிலாம் நடக்கிற பொன்னூஞ்சல் ஏன்னு சொன்னால் எங்கட பகுதியை சேர்ந்த எல்லாரும் பசுமாடு எருமை மாடெல்லாம் வச்சுருந்தவங்க எல்லாரும் காட்டுப்பகுதியெல்லாம் வயலை சார்ந்து இல்லாமல் தள்ளித்தான் அதெல்லாம் வச்சுருந்தவங்க. அப்போ அந்த பாலை கொணந்து பின்னேறம் தான் அதை பொங்கல் செய்கிறபடியா அப்போ ஒரு விசேஷம் இருந்தது. இப்போ இந்த ஊரில் இல்லை. அம்மன் கோயிலில் பொன்னுஞ்சொல்ல அன்றைக்கு ஊராக்கள் எல்லாம் வந்து பொங்குறேன். எல்லாரும் ஒரு பானை பொங்கல் வச்சு பொங்குவாங்க. பொங்கி அதையெல்லாம் படைச்சி தான் பொன்னுஞ்சல் ஆட்டப்படும். இரவு 12-1 மணிக்கு தான் இந்த பொன்னுஞ்சல் முடியும். அந்த நேரத்தில் அதுக்குரிய தீர்த்தமாடி வந்த உடனே அப்பா சித்தப்பாலாம் சேர்ந்து அம்மன் அலங்கரிப்பாங்க. இதில் வச்சு அலங்கரிக்க கூட நானும் கூட அவங்களுக்கு உதவி செய்கிறேன். அதுக்கப்புறம் பொன்பொருள் எல்லாம் அதுக்கு அணிவிச்சு அதுக்கப்புறம் கொண்டு சாமரையெல்லாம் வீசித்தான் பெருசாக பொன்னுஞ்சல் ஆடுறேன். நானும் பக்கத்தில் நின்று சாமரை வீசுறேன். பாருங்க சாமரை வீசுறேன். அப்படி பெரிய இதாக நடந்தது. இப்போ தூர்ந்து போயிது. இப்போ அதான் இப்போ முடத்தை காய்ச்சி கொண்டு இருந்தேன். நாங்கள் மின்சாரம் இல்லாத காலத்தில் பைப் இல்லாத காலத்தில் 3 மணிக்கு முழிட்டு வந்து இங்கே பிடிச்சி இவ்வளவு 5-6 பெட்ரமெக்ஸில் கொண்டு இந்த ஊரை வளைச்ச அந்த நேரம் இருந்த சமய ஈடுபாடு ஏன் இப்போ எல்லாம் போயிட்டு நான் இப்போ கவலைப்பட்டேன் நம்மளத்தில் இருந்து. ஏனண்டா நான் இந்த ராமகிருஷ்ணமியில் படித்தபடியாக தான் எனக்கு அந்த உரல் வந்தது. ஆனால் எனக்கு 4 வயதிலிருந்து அப்படி ஒரு ஈடுபாடு இருந்தது. அது என்னது கடவுள் அருள். நான் எங்கெல்லாம் இப்போ நான் இப்போ மத்திய வங்கியில் 31 வருஷமாக வேலை செய்கிறேன். மத்திய வங்கியிலேயே சரஸ்வதி பூசையை போய் உண்டாக்குனதே நான் தான். அப்போ நான் போகிற இடமெல்லாம் அதை செய்து இன்றைக்கு மத்திய வங்கியில் ஒரு வாணி விழா கொண்டாடுறேன்னா அதுக்கு எதிர்கோள் செய்ததே நான் தான். எனக்கு கண்டா அங்கே அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ நான் போகிற இடமெல்லாம் அந்த சமயத்தை பரப்பி கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ 50வது வருஷம் போன வருஷம் 8ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த இளமன்றத்தில் பொன்விழா அதே கொண்டாடப்படலை. இப்படி ஒரு கவலையான நிலையில இருக்கு. ஏன்னா அந்த திருவம்பாவை இருந்த அந்த செழிப்பும் ஆர்வமும் தற்போதைய நிலையில் இல்லைன்னா கூட அது ஏனென்று எனக்கு விளங்குதில்லை. எல்லா வசதிகளும் பௌதிக வளங்கள் இருந்தும் அதை ஏன் நாங்கள் சிறப்பாக செய்யலைன்னு எனக்கு விளங்கல. எப்படி கொண்டு போகணும்? இப்போ நாங்கள் எல்லாம் இது செய்கிற நேரம் எங்களோட பெற்றார்கள் எங்களுக்கு ஊக்கம் இல்லை, நாங்கள் இளைஞர்கள் ஊக்கமாக இருந்தோம். அதே போல் எங்களுக்கு இரவே நேரத்திலேயோ விடிய சாமத்திலேயோ வார அந்த பெண்பிள பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம். ஒரு ஏரியாவிலையும் கூட்டு பிரார்த்தனை பஜனை முடிஞ்சதுக்கு பிறகு கூட்டி கொண்டு விடுவோம் நாங்கள் வீட்டுகளில். அதே மாதிரி இந்த காலையத்துக்கு வார பிள்ளைகளையும் போய் கூட்டி வருவோம். அந்த நேரம் அந்த பெண்களுக்குரிய அந்த எங்களோட பிள்ளைகள் தானே, எங்களோட சகோதரங்கள், எங்களோட மச்சாள் மாதிரி மகள் அப்படி பிள்ளைகள் தானே எல்லாம். அவளுக்கு நாங்கள் பாதுகாப்பும் அதே நேரத்தில் அந்த மரியாதையும் கொடுத்தோம். அதுதான் அந்த நேரத்தில் தாய் தப்பன் நம்பி எங்களோட பிள்ளைகளை விட்டதுக்குரிய காரணம். செலவழிச்சு எங்களோட பேசுனதுக்கு நன்றி. துல்லையும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தாரங்கமாக்கியவே எல்லை மறுவாது அளிக்கும் பாதகுவின் போம் முத்து நற்காமம் பூமானை தூக்கி உழைக்கோடம் தூவலி பொம்மை மின் சத்தியம் சோதியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசை சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் அத்தனை ஆரணம் மாறி பாடி ஆடப்பொத்துள்ளமே பொத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் கூப்பின் தொண்டர் புறானிலனே தொழுமின் குனிமின் தொழுமின் கோலன் கூத்தன் தேவியும் தானும் மந்தம்மையா
மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திரு சபை மேல் வானக மாமரி பிள்ளை பாடி மாங்குடை பாடி பலக்கை என்னும் முருக மாமலர் சூலம் பாடி உங்கரும் சிம்பரும் உய்யன்றே ஓனகமாக சுந்தர் பாடி பாடி பொத்திரை உடலுக்கு இல்லை அதனால படம் திருத்தள்ளீனம் மாமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரம் சோதி அருமந்த தேவர் அயந்திருமான் கரிய சிவம் உருவந்து பூதலத்தோ உகப்பெய்து கொண்டருளி கருவந்து விழ கடைக்கணி தென்னுளம் புகுந்த இருவந்த பாடி தேவானமா பாடி தெள்ளேரம் கொட்டாமோ கரங்கோலை போல் வந்ததோர் காயப்பிறப்போடு பின்னும் அறம் பாவம் என்றிரண்டங் அஞ்சந்தவிர்த்தென்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயின் தன்களனால் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனைகளோ நனவே என பிடித்தாற் கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேற் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமோ திருச்சிற்றம்பலம்
இருக்கட்டும்.
அச்சத எடுத்தீங்க அச்சத எடுக்க வந்திருக்கேன் ஓ அச்சரிசி அந்த இது அந்த ரேக்குள்ள அது கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு எடுத்துவாங்க சரியா வாங்க தூக்கு ஒரு மடல் ஒரு பாட்டு ஒரு வெற்றிலை பழம் இதை கொஞ்சம் முழுந்திராப்பா வேலையோ அதான் வேலைண்ணே பூனையை கொண்டு போய் சரி நாங்கள் இப்போ தீர்த்தம் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சுண்ணம் அடிச்ச எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சுண்ணமெல்லாம் அடித்து முடிஞ்சு அடுத்து இப்போ திருவம்பா பாட்டு படிக்காங்க. இப்போ இந்த ஆத்தங்கரையில் வச்சு தான் நாங்கள் இப்போ தீர்த்தம் ஆடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் தான் பொன்னுஞ்சல் ஆட்டுவோம். சரி வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். என்னடா நாங்கள் பானை வைக்கிற பூசை தானே, அப்போ என்ன பூசைக்காரர்கள் கட்டாயம் சுண்ணம் முடிக்க வரணும். அப்போ நாங்கள் வந்து சுண்ணம் முடித்தேன். நாங்கள் அப்போ கோயிலில் தனி எரிக்கல தானே, தம்பியை வச்சு தண்ணி போட்டு எல்லாரோடையும் வந்துட்டேன். நான் இல்லாட்டி இடத்துல வந்துருக்க மாட்டேன். நான் வந்தோட எல்லாரும் சொன்னாங்க தம்பிக்கு நல்லாமே இப்போ கொஞ்சம் தீர்த்தத்தை தொளிச்சிட்டு போட்டாமட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிக்கேன். கட்டித்தான் பாருங்க அவர் முறை நாங்கள் தான் வந்தீங்க. தீர்த்தம் ஆடிட்டு போயிட்டு அங்கே ஒரு சாமி செஞ்சு வேலை செஞ்சது சாமி பொண்ணு பிறகு பூசை பூசை பண்ணி சொம்பலை கலைஞ்சு போகலாம் இங்கே சொம்பல் அங்கே
ஒரு அழகான காட்சி. கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டான் தொல்பிறவி தீதோடாவண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடி குண்டலங்கள் பாடி கசித்தன்பால் கோதாடி